அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம இந்த பொற்காலம் சேனலில் சிவன் வசிக்கும் கைலாய மலையில் பக்தர்களுக்கு மட்டுமல்ல விஞ்ஞானிகளுக்கே விளங்காத பர்ம சக்தி அது என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரியில் சிவபக்தர்கள் படையெடுக்கும் கைலாஷ் மானசரோவர் குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மகா சிவராத்திரியில் எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளை பெற உலகின் எந்த மூலையிலும் செல்ல ஒவ்வொரு சிவபக்தர்களும் தயாராக உள்ளனர். புனித யாத்திரைக்கான ஸ்தலங்களில் குறிப்பிடத்தக்க ஸ்தலமான கைலாஷ் மானசரோவரும் ஒன்று. சிவபெருமானின் இருப்பிடமாக கருதப்படும் கைலாய மலை பல வியத்தகு மர்மங்களை தன்னுள் கொண்டுள்ளது. கைலாய மலையின் மர்மம். கைலாஷ் மானசரோவருக்கு செல்லும் யாத்திரை அவ்வளவு எளிதானதல்ல. இது உலகின் கடினமான யாத்திரைகளில் ஒன்றாகும். கைலாய மலையின் உயரம் மட்டும் இதற்கு காரணமல்ல. இங்கு நம்பவே முடியாத பல எதிர்பாராத நிகழ்வுகளும் நடக்கும். இந்த இடத்திற்கு அவ்வளவு ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது. கைலாஷ் மானசரோவருக்கு செல்லும் யாத்திரை 2 விஷயங்களுக்காக பரவலாக அறியப்படுகிறது. முதலாவது, கைலாய மலையை சுற்றி வருதல். இரண்டாவது, மானசரோவரில் புனித நீராடுதல். இந்த காரியங்கள் யாத்ரீகர்களை எந்த பாவங்களிலிருந்தும் விடுவித்து முக்தியை தரும் என்பது ஐதீகம். இது தவிர கைலாஷ் மானசரோவரில் உள்ள மர்மமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கைலாஷ் மானசரோவர் இந்து மதத்தில் புனித தலமாக அறியப்படுகிறது. இங்குள்ள கைலாய மலை சுமார் 22,028 அடி 22,028 அடி உயரம் கொண்ட பிரமிடு. இந்த மலை ஆண்டு முழுக்க பனியால் மூடப்பட்டிருக்கும். கைலாஷ் மானசரோவர் இந்து மதத்தில் புனித தலமாக அறியப்படுகிறது. இங்குள்ள கைலாய மலை சுமார் 22,028 அடி உயரம் கொண்ட பிரமிடு. இந்த மலை ஆண்டு முழுக்க பனியால் மூடப்பட்டிருக்கும். இந்த மலை மிகவும் பழமையானது. இங்கு ஒளி அலைகளை பரவுகின்றன. ஓம் என்ற சத்தம் தன்னிச்சையாக வெளிப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இதை கண்டு விஞ்ஞானிகளே வியந்து போய் உள்ளனர். இந்த மலை அற்புதமான எழிலும் அமைப்பும் உடையது. இந்த மலைக்கு செல்லும் பக்தர்கள் சொர்க்கத்திற்கு சென்றது போல பரவசம் அடைகின்றனர். இதன் மர்ம அதிசயங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. கைலாய மலையின் ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறு பெயர்கள் உண்டு. இந்த மலையின் தெற்கு பகுதி இரத்தினமாகவும், கிழக்கு பகுதி படிகமாகவும், மேற்கு பகுதி மாணிக்கமாகவும், வடக்கு பகுதி தங்கமாகவும் கருதப்பட்டு வருகிறது. இந்த இடத்தை புராணங்கள் குபேர நகர் என்று குறிப்பிடுகின்றனர். இதுவரை கைலாய மலையை எவரும் முழுதாக ஏறியதில்லை. அதாவது மலையின் உச்சியை சென்றடைந்த மனிதர்களே இல்லையாம். எவரெஸ்ட் சிகரத்தை விட தாழ்வாக இருந்தாலும் இதுவரை யாராலும் அதை அடைய முடியவில்லை என்பது மிகப்பெரிய ஆச்சரியமே. இந்த மலையில் ஏற முயன்ற மனிதர்கள் பாதை பழுதடைந்ததாலோ அல்லது பனிச்சரிவு காரணமாகவோ மேலே முன்னேறி செல்ல முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இது மட்டும் காரணமில்லை. கைலாய மலையின் மீது கதிரியக்க துகள்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இதனால் இதை அடைவது கடினம் மட்டுமல்லாது முடியாத நிலையும் காணப்படுகிறது. மானசரோவர். இந்த மலையின் நடுவில் 2 ஏரிகள் உள்ளன. அதில் ஒன்று மானசரோவர், மற்றொன்று ராட்சச சரோவர் ஆகும். மானசரோவர் ஏரியில் செய்யும் தரிசனம் ஆன்மீக அமைதியை தருகின்றது. இந்த ஏரி 320 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த ஏரி உலகின் மிக உயரமான நன்னீர் ஏரியாகவும் சொல்லப்படுகிறது. இதனுடைய வடிவம் சூரியனைப் போலவே காணப்படும். இங்கும் ஓம் என்ற சத்தம் கேட்கும் என்பது நம்பிக்கை. இங்கு நீராடினால் ருத்ரலோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ராட்சத சரோவர். சிவனை நினைந்து ராவணன் கடுமையான தவம் செய்த ஏரிதான் ராட்சத சரோவர். இந்த ஏரி 225 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. இதனுடைய வடிவம் சந்திரனைப் போல இருக்கும். இது மிக பெரிய உப்பு நீர் ஏரியாக கருதப்படுகிறது.
அற்புத விளக்குகள். கைலாய மலையின் அற்புதங்களில் 7 வகை விளக்குகளும் அடங்கும். இந்த மலையில் உள்ள காந்த சக்திகள் வானை நோக்கி எழுந்து ஒளியை உருவாக்குவதாக விஞ்ஞானிகள் கூட நம்புகின்றனர். ஆனால் பக்தர்களோ அதை சிவபெருமானின் மகிமையாக கருதுகின்றனர். எது எப்படியோ சிவபெருமானின் இருப்பிடமாக நம்பப்படும் கைலாய மலையில் மகா சிவராத்திரி என்று சென்று வந்தால் அற்புதங்கள் நடக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இப்போ இந்த பதிவின் மூலமாக நாம் கைலாய சிவன் வசிக்கும் கைலாய மலையினுடைய அற்புத சக்திகளை பற்றியும் விஞ்ஞானிகளுக்கே விளங்காத மர்ம சக்திகளை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால், கொடுப்பினை இருந்தால், இந்த கைலாய மலைக்கு சிவனை தரிசிக்கும் பாக்கியம் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எனக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான அதிசயமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.